ஹாய் கைஸ். உல்ஃபர் சார்பா நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பக்தா அப்புறம் ஈஸ்வர் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபீஃபா வேர்ல்ட் கப்போட ஃபைனல் மேட்சோட ரிவ்யூவாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கோம். பேச 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 பயங்கரமான ஸ்மைல் ஜோனுக்குள்ளே போயிட்டு இருக்காரு ஈஸ்வர். அவர்கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி இருந்தது உனக்கு இந்த வேர்ல்ட் கப்? இந்த வேர்ல்டு கப் பயங்கரமா போச்சு. யூசுவலா வந்து வேர்ல்டு கப் ஒவ்வொரு வாட்டியும் நாங்க வந்து ஒண்ணு எஜுகேஷன்ல இருப்போம், இல்ல ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ்ல இருப்போம். இந்த வாட்டி நாங்க ஒர்க் பண்ணிட்டு யூசுவலா ஃப்ரீ டைம்ல அதுவும் அன்டைம்ல தான் மேட்ச்ங்கிறதுனால ஒர்க்கும் இருக்காது. ஸோ எல்லா மேட்சும் ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இந்த ஃபைனல் மேட்ச்சுக்கு லாஸ்ட் வேர்ல்ட் கப் ஆஸ் பேச்சுலர்ஸ் எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. லாஸ்ட் வேர்ல்டு கப் ஆமா, அஸ் பேச்சுலர்ஸ்னு சொல்ல முடியாது. எப்படி வேணா போலாம். அது வாஸ்தவமான பேச்சு. கல்யாணம் ஆகலாம் ஆகாம போலாம். பட் லாஸ்ட் வேர்ல்ட் கப் இன் அவர் 20s, லாஸ்ட் வேர்ல்ட் கப் வைல் வி ஹேவ் அவர் ஹேர், இந்த மாதிரி அடிக்கிட்டே போலாம். பயங்கரமான ஒரு இது. சூப்பரா இருந்தது எங்களுக்கு இந்த வேர்ல்ட் கப். சொல்லு, சாம்பியன் டிஷர்ட்லாம் வேற போட்டு வந்திருக்கேன். ஸ்பெயின் ஜெயிச்சது வந்து செம ஹோல் ஹார்ட்டடா இருக்கு எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வேர்ல்டு கப்பே நான் என்ஜாய் பண்ணேன். அதுலயும் நான் என்னோட ஃபேவரட் டீம் ஜெயிச்சது வந்து எனக்கு ஜஸ்ட் ஐசிங் ஆஃப் தி கேக்குங்கிற மாதிரி தான். ஆக்சுவலா இந்த வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்பெயின் வந்து கேப்போ வெர்டே கூட 0-0ங்கிற டிரா பண்ணப்போ எல்லாருமே கொஸ்டின் பண்ணாங்க. ஏன்னா ஸ்பெயின்ல வந்து அட்டாக் இல்ல. இந்த மாதிரி ஒரு டீம் கிட்டயே டிரா பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எப்படி யூரோப்பியன் ஜெயண்ட்ஸ் அந்த மாதிரி டீம் கிட்டலாம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி அனலிஸ்ட்லாம் நிறைய ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு பிரான்ஸ், அர்ஜென்டினா, போர்ச்சுகல், இங்கிலாந்துன்னு எக்கச்சக்க பேருக்கு அதுக்கப்புறம் ஃபேவர் போச்சு டூரிங் த ப்ராக்ரஸ் ஆன டோர்னமெண்ட்ல. பட் ஸ்பெயின் வந்து எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வேர்ல்டு கப் ஆல்மோஸ்ட் 90 இயர்ஸா நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து ஃபைனல்ல வந்து ஃபைனல்னு இல்ல, இந்த என்டையர் டோர்னமெண்ட்லயே ஒரு கோல் மட்டும் கன்சீட் பண்ணி ஜெயிச்ச ஒரே டீம் ஸ்பெயின் மட்டும்தான். இது Correct. வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா Correct. இவ்ளோ மேட்சஸ் நடக்கிற வேர்ல்டு கப்ல வந்து வெறும் ஒரு கோல் தான் கன்சீட் பண்ணியிருக்காங்க. இவ்ளோ பவரான டீம்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணியும் இவ்ளோ கிளீன் ஷீட்ஸ்ல ஒரு கோல் தான் கன்சீட் பண்ணியிருக்காங்கங்கும்போது, அதுவும் வின்னும் பண்ணியிருக்காங்க அந்த டோர்னமெண்ட் எண்டுல. ஸோ இது வந்து பயங்கர ஹிஸ்டாரிக்கல் வின் ஸ்பெயினுக்கு. அண்ட் ஒரு ஃபன்னியான இன்னொரு ஸ்டாட்ஸும் நான் பார்த்தேன் ரீசெண்டா. என்டையர் வேர்ல்டு கப் ஹிஸ்டரியிலேயே ஃபைனல்ல விளையாடின ஒரு டீம் வந்து 0 ஷாட்ஸ் ஆன் டார்கெட் அடிச்சது ஃபர்ஸ்ட் டீம் அர்ஜென்டினா தான் அப்படிங்கிற ஸ்டாட்ஸும் பார்த்தேன். ஆக்சுவலா இது ஒரு டோட்டல் டிசப்பாயின்ட்மெண்ட் அர்ஜென்டினா ஃபேன்ஸ்க்கு ஃபைனலுக்கு. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க வந்த ரூட் எல்லாமே பயங்கர வின் எல்லாமே. செம வின். இப்போ மத்த டீம்ஸா டிரா பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்க அந்த மாரி வந்தது. பட் அர்ஜென்டினா பயங்கரமா ஜெயிச்சு தான் வந்தாங்க எல்லா டீம்ஸையும். ஸோ ஃபேன்ஸ் வந்து ஃபைனல்ல வந்து 2022 வேர்ல்டு கப் மாரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. பயங்கர அட்டாக்கிங்கா இருக்கும். மெஸ்ஸி ஃபேவருக்கு போகும் அப்படிங்கிற மாரி. பட் Correct. ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி எதுவுமே நடக்கல ஃபைனல்ல. இன்ஃபாக்ட் அர்ஜென்டினா ஃபேன்ஸ் வந்து எப்போடா பால் அர்ஜென்டினா கால்ல வருங்கிற மாரி தான் பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர்த்து, மத்தபடி பெருசா அவங்களுக்குன்னு ஒரு என்ஜாய் பண்ற மொமெண்ட்ஸ்ன்னு ஃபைனல்ல பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி ஆக்சுவலா. ஸோ இது நாங்க இதே மாதிரி நாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நாங்க இந்த மேட்ச்சும் வந்து நாங்க செமிஃபைனல்ஸே நாங்க ரெண்டு பேரும் வந்து நாங்க ஒரு 3 பேர், நானு ஈஸ்வர் வெங்கட் 3 பேர் வந்து ஒரு ஸ்கிரீனிங்க்கு போயிருந்தோம். ஒரு 120 to 200 பீப்புள் கிட்ட மத்தியில தான் அந்த மேட்ச் ஃபுல்லா பார்த்தோம். ஒரு மினியேச்சர் ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருந்தது. அதுவே பிரான்ஸ் வர்சஸ் ஸ்பெயின் மேட்சா இருக்கட்டும், இங்கிலாந்து வர்சஸ் அர்ஜென்டினா மேட்சா இருக்கட்டும், ரெண்டு செமிஃபைனல்ஸுமே ரொம்ப சூப்பரான செமிஃபைனல்ஸா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபைனல்ஸும் நாங்க அதே ஒரு இதுல மைண்ட் செட்ல தான் இன்ஃபேக்ட் நாங்க போனோம். பட் ஆஃப் லைட் இன்ஃபேக்ட் நாங்க தான் 2022ல நாங்க ரெண்டு பேரும் படிப்பு முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் ஃபேக் எண்ட் ஆஃப் அவர் கெரியர்ல, ஐ மீன் ஸ்டடி எஜுகேஷன் கெரியர்ல அந்த ஃபைனல்ஸ் நாங்க பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஃபைனல்ஸா இருந்தது. ஏன்னா அந்த 120 மினிட்ஸ் வரைக்கும் யாரு ஜெயிப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் கூட எங்களால ப்ரெடிக்டே பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு ஃபைனலை பார்த்துட்டு ஒரு பிரிட்டி மச் ஒன் சைடட் ஃபைனலை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு இதுவா இருந்தது. ஏன்னா நாங்க ஒரு கிட்டத்தட்ட தான் 200 பேர் இருக்கிற இடத்துல பார்த்துட்டு நாங்க வந்து ஃபைனல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 500 பேர் இருந்தாங்க அந்த ஸ்கிரீனிங்ல. ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பட் ஸ்டில் பால் ஆனா அர்ஜென்டினா கிட்ட போகவே இல்லை. அவங்க சொன்னது 100%. பக்கத்துல உட்காந்து அர்ஜென்டினா ஃபேன்ஸ் எல்லாம் இப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க, எப்படா பால் வரும் எப்படா பால் வரும். ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது அவங்களை பாக்குறதுக்குமே. நான் பார்சா ஃபேனா தான் போயிருந்தேன். எனக்கு வந்து யார் ஜெயிச்சாலும் ராம ஆண்டால் ராவண ஆண்டால் கவலை இல்லைங்கிற மாதிரி தான் நான் போயிருந்தேன். யார் ஜெயிச்சாலும் ஓகே அப்படின்ற மாதிரி. பட் ஸ்டில் ஸ்பெயின் சப்போஸ் டு பி, ஐ மீன் த ஃபேவரட்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் அண்ட் ஒரு டிசர்விங் டீமா இருந்திருக்காங்க என்டையர் டோர்னமெண்ட்ல. அவங்க இந்த டோர்னமெண்ட் நான் ஏன் டிசர்விங்கிறத ஃபைனல்ஸ்ல அப்புறம் ப்ரூவும் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 120 மினிட்ஸ் கேம் நடந்திருந்திருக்கு.
67% ஸ்பெயின் கிட்ட பொசஷன் இருந்திருக்கு. வெறும் 33% தான் ரிமைனிங் பொசஷன் அர்ஜென்டினா கிட்ட போயிருக்கு. ஷாட்ஸ் ஆன் டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 12 ஷாட்ஸ் கிட்ட, சாரி ஷாட்ஸ், டோட்டல் ஷாட்ஸுமே கிட்டத்தட்ட 12 அடிச்சிருக்காங்க. ஷாட்ஸ் ஆன் டார்கெட்ஸ் ஆல்மோஸ்ட் 10 அடிச்சிருக்காங்க டுவர்ட்ஸ் கோல். நீங்க பாசஸ்லாம் பார்க்கணும். நான் வந்து மிட் டைம்ல ஒரு 90+ மினிட்ஸ் டைம்ல நான் பார்க்கும்போது ஸ்பெயின் ஹாஸ் ஆல்ரெடி completed 744 passes, whereas Argentina only had almost 50% of it. அந்த அளவுக்கு பால் ஸ்பெயின் கால்ல க்ளூ போட்ட மாதிரி ஒட்டிட்டே இருந்தது. ஸ்பெயின் பிளேயர்ஸ் கொஞ்சம் கூட அவங்களுக்கு வந்து கேப் தரல, பாலோட பொசிஷனையும் தரல, அண்ட் மாஸ்டர் மைண்டா விளையாடிட்டே இருந்தாங்க. அது வந்து ஸ்பெயினோட ரெகுலர் டாக்டிக்கே அதுதான். அவங்க பயங்கரமா கேமை ஸ்லோ பண்ணி அவங்களுக்குள்ளேயே பால் வச்சு நினைச்சு பார்க்காத போது அந்த மாதிரி ஒரு அட்டாக் கிரியேட் பண்ணுவாங்கன்ட்டு. பட் டு மை சர்ப்ரைஸ், அவங்க வந்து அவங்க கிட்டே பால் வச்சிருந்தா கூட எக்கச்சக்க அட்டாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. இது வரைக்கும் ஸ்பெயின் இந்த டோர்னமெண்ட்லயே அவ்வளவு அட்டாக்ஸ் கிரியேட் பண்ணி விளையாடவே இல்லை. இது வந்து ஒரு நியூ கேம் பிளேவா இருந்தது. ஏன்னா இங்கிலாந்து பண்ண தப்பு அதுதான். அர்ஜென்டினா கிட்ட நீ 1 கோல் அடிச்சு லீட் வந்துட்ட அப்படின்னா யூ கேனாட் கோ பார்க் த பஸ் சம்வேர் அண்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு டிஃபெண்ட் இட். அர்ஜென்டினா ஆல் ஆன் வருவாங்க, கண்டிப்பா ஃபுல் ஆன் வருவாங்க, கண்டிப்பா கோல் அடிக்க தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட் இருக்கிற டீம் கிட்ட நம்ம டிஃபென்சிவா போகக்கூடாது. அந்த தப்பை இன்னைக்கு ஸ்பெயின் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்ல நான் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டாக் பண்றேன், என்னோட மெயின் ட்ரெய்ட் என்ன, என்னோட குட் கேம் சைக்காலஜி என்ன, என்கிட்டே பால் வச்சுக்கிறது, அதை நான் பண்றேன், பிளஸ் நான் அட்டாக்கும் பண்றேங்கிற மாதிரி சொல்லி ஃபுல் ஆன் அட்டாக் பண்ணாங்க. எக்கச்சக்க சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. குடோஸ் டு டானி ஓல்மோ, குடோஸ் டு பெத்ரி, இவங்க 2 பேருமே அந்த பொசிஷன்ல பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி இருந்திருக்காங்க நேத்து. அண்ட் நீக்கோ வில்லியம்ஸோட குரூஷியல் பாஸ் ஆகட்டும், ஃபெரான் டாரஸோட முக்கியமான அந்த டிசைடர் கோல் ஆகட்டும், ஓவராலா சொல்லணும்னா எல்லா பிளேயர்ஸுமே சூப்பரா பண்ணியிருந்திருக்காங்க. ஸ்பெஷல் மென்ஷன் டு குபார்சி. 2-3 ஷாட்ஸ் தான் வந்தது, ஆனா வரும்போதெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்தாங்க அர்ஜென்டினா பிளேயர்ஸ். பட் ஸ்டில் பயங்கரமா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணி, இன்ஃபேக்ட் சும்மா கொடுக்கல, யங் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு குபார்சிக்கு கொடுத்துருக்காங்க. 19 இயர்ஸ் ஓல்டு குபார்சிக்கு. சூப்பரான டேலண்ட், பயங்கரமா விளையாடி இருக்காங்க. ஓவராலாவே ரொம்ப கமாண்டிங் வின்னா இருந்தது. அர்ஜென்டினா இந்த கேம்ல தெரியவே இல்லை, எங்கேயுமே தெரியல. இதுல வந்து மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் எது சொல்வேன்னா, அந்த என்சோ பெர்னாண்டஸோட ரெட் கார்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னதான் பொசஷன் ஸ்பெயின் கிட்ட இருந்தாலும் அது வரைக்கும் அவங்களோட 11 மெம்பர்ஸ் இருந்ததுனால ஒரு மாதிரி டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, சேவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸ்பெயினால கோல் அடிக்கவே முடியல. அந்த என்சோ பெர்னாண்டஸோட ரெட் கார்டு ஆக்சுவலா பெர்னாண்டஸ் ஏன் அந்த டேக்கிள் பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா அது நீட்லெஸ். ஏன்னா அது ஒரு கோல் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. சும்மா Correct. ஓடி வந்து டைவ் அடிச்சு ரெட் கார்டு, ஆல்ரெடி எல்லோ கார்டு புக் பண்ணிருக்கோங்கிறது தெரிஞ்சும் அந்த டைவ் அடிச்சிருக்காங்க. ஏன்னா அது கிளியர் எல்லோ கார்டுன்னு பெர்னாண்டஸ்க்கு டைவ் அடிக்கும் போதே தெரியும். ஸோ ஆமா. அந்த டைவ் அடிச்சு ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்பெயினோட ஆப்போசிட்டி இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏன்னா இப்ப நம்ம அந்த ஃபெரான் டோரஸ் கோலே பார்த்தோம்னா, ஃபெரான் டோரஸ் அடிக்கும்போது அங்க யாருமே இல்ல. யூசுவலா இப்போ இன்கேஸ் அந்த ரெட் கார்டு வாங்கலன்னா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆள் இருந்திருக்கணும். ஸோ ஒன் மேன் ஷாட்ங்கிறது ஆப்வியஸா அந்த ரெட் கார்டுக்கு அப்புறம் நல்லாவே தெரிஞ்சது. ஸோ ஆல்ரெடி ஸ்பெயின் அட்டாக்கிங்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு Correct. ரெட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது இன்னும் ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்னு அர்ஜென்டினாக்கு கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி ஆமா. அவங்க டிஃபென்சிவா இருக்காங்க. இதுல 10 மேனோட ஆடும்போது இப்போ யூசுவலா லத்தாரோ மார்டினஸ் வந்திருக்கணும் அந்த 80th மினிட் 75th மினிட்னு. பட் என்ன ஆச்சு, அந்த ஸ்கலோனியால கொண்டு வர முடியல. ஏன்னா ஆல்ரெடி 10 பேர் தான் இருக்காங்க. இதுல லத்தாரோ மார்டினஸும் வந்தா திருப்பி இன்னும் டிஃபென்ஸ் வீக் ஆயிடும் அப்படின்னு சொல்லி லத்தாரோ மார்டினஸ் வரல. ஸோ திருப்பி டிஃபென்சிவா போயிட்டாங்க. ஸோ நீங்க என்னைக்குமே ஃபுட்பால்ல இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் கேம்ல ஃபுல் டிஃபென்சிவா போய் மேட்சை ஜெயிக்கவே முடியாது. நீங்க சொல்லலாம் பெனால்டி வரைக்கும் தள்ளிட்டு போனா ஜெயிக்கலான்னு. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கேம்பிள் தான். இந்த மாதிரி நாக் அவுட்ல அவ்வளோ தூரம்லாம் ஸ்ட்ரெச் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஆக்சுவலா கேம் அவேர்னஸ் கம்மிங்கிறது தான் நான் சொல்லுவேன் அந்த பெர்னாண்டஸோட டைவ்க்கு. அது ஒரு மேஜர் டர்னிங் பாயிண்ட் மேட்ச்ல. ஸோ அது மேபி நடக்காம இருந்திருந்தா இன்னும் காம்படிட்டிவா இருந்திருக்கலாம். அது நடந்ததுனால ஸ்பெயின் வந்து அதை கேப்டுலேட் பண்ணி நல்லா விளையாடினாங்க. இன்னொன்னு, மார்டினஸ் கோல் கீப்பரா நல்லா சேவ் பண்ணியிருந்தாரு. ஏன்னா நான் இன்னொன்னு பார்த்தேன். 12 சேவ் ஏதோ பண்ணியிருந்திருக்காரு. ஸோ ஃபைனல்ல கோல் கீப்பர் அதிகமா சேவ் பண்ணது இதுதான் அப்படிங்கிறது நான் பார்த்தேன். ஸோ மார்டினஸ் அவரால முடிஞ்சது பண்ணாரு. பட் ஸ்பெயினும் நேரா அவருக்கு தான் அடிச்சாங்க. அது அவங்க சைட்லயும் ஒரு மிஸ்டேக். பட் எனிவே மார்டினஸ் அவரால முடிஞ்சத எஃபர்ட்டா பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த அட்டாக்கர்ஸ், விங்கர்ஸ்லாம் கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணல அர்ஜென்டினாக்கு. அதுதான் மேஜர் டிராபேக்கே அவங்களுக்கு. ஏன்னா யூசுவலா அவங்க மெஸ்ஸிக்கு அசிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அத கன்வெர்ட் பண்ணுவாங்க. மெஸ்ஸிக்கு அசிஸ்டே வராதப்போ மெஸ்ஸியாலயும் திருப்பி இன்னொரு அசிஸ்ட் குடுத்து அத கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ மிட் டிஃபென்ஸ் ஓகேவா பண்ணாங்க. பட் அட்டாக்கர்ஸ், விங்கர்ஸ் அவங்கலாம் பெருசா எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல.
அண்ட் ஸ்பெயினோட டிஃபென்ஸ் மிட் கூட அது காரணம்னு சொல்லலாம். ஸோ அதுதான். இந்த டோர்னமெண்ட்ல எனக்கு 2, 3 பாயிண்ட் இருக்கு இப்போ பேசுறதுக்கு. இந்த இந்த பெஸ்ட் கீப்பர் அவார்டு வந்து உனை சிமோனுக்கு கொடுத்திருந்தாங்க. ஆப்வியஸ் சாய்ஸ் தான் அது. ஏன்னா 8 கேம் விளையாடிருக்காங்க. அதுல 7 கிளீன் ஷீட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது நார்மல் விஷயமே கிடையாது. இது வந்து இட்ஸ் a ஸ்டாட் இன் ஃபுட்பால். இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. பட் ஸ்டில் உனை சிமோன் வந்து 10 சேவ் பண்ணியிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல. நேத்து எமி மார்டினஸ் மட்டும் ஒரே மேட்ச்ல 11 சேவ் பண்ணியிருக்காரு. அத்தனை ஷார்ட் சேவ் பண்ற இது. அண்ட் தனியா தெரிஞ்ச இன்ஃபேக்ட் நீங்க ரொம்ப முக்கியமா வந்து 2022 வேர்ல்ட் கப் ஃபைனல் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்டிங்டிவ் மொமெண்டா எமி மார்டினஸ் தான் இருப்பார் அந்த டீம்ல. ஏன்னா ஒன் 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 19th மினிட் 48th செகண்ட் கிட்டத்தட்ட அந்த டைம்ல நூனோ மெண்டஸ் கிட்ட இருந்து பால் ஸ்ட்ரெயிட்டா ஒண்ணு வரும். எக்ஸ்ட்ரா ஒரு காலை போட்டு யாரு கோலோ முவானி. சாரி கோலமோனி. ஐம் சாரி மாத்தி சொல்லிட்டேன். கோலமோனி கிட்ட இருந்து ஒரு பால் ஸ்ட்ரைட்டா ஒன்று வரும். அந்த டைம்ல அதை சேவ் பண்ணல அப்படின்னா பெனால்டி ஷூட் அவுட்குள்ளேயே மேட்ச் போயிருந்திருக்காது. அந்த மேட்ச்ல எக்கச்சக்க குரூஷியல் சேவ் பண்ணி இருந்திருப்பாரு. அண்ட் பெனால்டி ஷூட் அவுட்லயுமே அவர் சேவ் பண்ணதுனால தான் மேட்சுமே ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி கேம் ஆடினதுதான் மெயின் மேட்டரே. அதுல கரெக்ட் கூட பிரான்ஸ் அடிச்சிருப்பாங்க. ஆமா மைண்ட் கேம். இன்னொன்னு நானுமே ரொம்ப இதுவா தான் இருந்தேன். ஒருவேளை சாரி அர்ஜென்டினா வந்து பெனால்டி ஷூட் அவுட்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வின் பண்ணிடுவாங்க. இந்த இந்த வச்சு நம்மளால கண்டிப்பா ஸ்பெயினால ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டே தான் இருந்தது. பட் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன இருக்குன்னா லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஆஃப் த கேம். 10 மினிட்ஸ் இல்ல கிட்டத்தட்ட ஒரு 6-7 மினிட்ஸ் ஆஃப் த கேம். ஆக்சுவலா சொல்லணும்னா அர்ஜென்டினா தே ஷோட் இன்டென்ட். கிட்டத்தட்ட ஒரு கோல் கிரியேட் பண்ணதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியில நிறைய இது பண்ணாங்க. லாஸ்ட் 6-7 மினிட்ஸ்ல ஒரு கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலா கிரியேட் ஆயிட்டு தான் இருந்தது. எங்க இருந்தெல்லாமோ அடிச்சிட்டு இருந்தாங்க. டக்குன்னு 3 ஷாட் டுவர்ட்ஸ் கோலே அடிச்சாங்க. மொத்தமா 2 ஷாட் அடிச்சிருந்திருக்காங்க. அதுல ஷாட்ஸ் ஆன் டார்கெட் 2, பட் கோல் அது கன்வெர்ட் ஆகல. பட் ஸ்டில் சம் இன்டென்ட் லாஸ்ட் 6 மினிட்ஸ்ல காமிச்சாங்க. அது ஏதாவது ஒன்னு கன்வெர்ட் ஆயிருந்ததுன்னா கூட கம்ஃபர்டபிளி அவங்க பெனால்டிக்குள்ள போயிருந்திருப்பாங்க. பட் அந்த இன்டென்ட் அவங்க கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் முன்னாடியே காமிச்சிருந்தாங்க அப்படின்னா 100% அவங்க கேம்குள்ள வந்ததுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அதை அவங்க பண்ணவே இல்லை. சரி இது வந்து இது அர்ஜென்டினா பிளேயர்ஸோட டாக்டிக்கல் இதுவா டிசபிலிட்டியா இல்ல ஸ்பெயின் பிளேயர்ஸோட கேம் அவேர்னஸ் அண்ட் டாக்டிக்கல் பிரில்லியன்ஸாங்கிறது எனக்கு தெரியல. இந்த டிஸ்டிங் ஃபேக்டர் எனக்கு தெரியல. பட் ஸ்டில் கொஞ்சம் அந்த 10 நிமிஷம் அந்த இங்கிலாந்துக்கு கொடுத்த அந்த இன்டென்ட் ஒரு 10 நிமிஷம் 84th மினிட்ல இருந்து கொடுத்த இன்டென்ட் 120 மினிட்ஸ் போயும் அந்த லாஸ்ட் 114 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இங்க அர்ஜென்டினா மேட்ச்ல அதுவும் ஃபைனல்ல வருமாங்கிறது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க், பெரிய கொஸ்டின் மார்க் தான். மேபி டீம் என்டையராகவே அந்த டைம்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஸ்பெயினை பத்தி பார்க்கணும்னா ஓவராலா வந்து இன்னொரு டாக்கிங் பாயிண்ட் வந்து ரோட்ரியோட மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு. ஸோ அது எப்படி நீ பாக்குற? இது மெஸ்ஸி, ரோட்ரி 2 பேருமே ஈக்குவலா அதுக்கு டிசர்விங் தான் நான் சொல்லுவேன். யாரையும் ஒருத்தரை வந்து நான் இவங்க அவங்களுக்கு மேல டிசர்விங் நான் சொல்ல மாட்டேன். 2 பேருமே ஈக்குவலா டிசர்விங். என்னன்னா மெஸ்ஸி வந்து சிங்கிள் ஹேண்டடா அந்த அர்ஜென்டினா டீமை ஃபைனல் கொண்டு வந்து கேரி பண்ணான். பட் ரோட்ரியை நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா சிங்கிள் ஹேண்டட்னு சொல்ல முடியாது ஸ்பெயின்ல யாரையுமே. ரோட்ரிக்கு ஓல்மோ, பெட்ரி எல்லாரோட ஹெல்ப்பும் இருந்தது. டிஃபென்சிவும் செம்ம பவர். பட் ஃபேபியன் ரூயிஸ் எல்லாருமே இருந்தாங்க. எல்லா சப்போர்ட்டும் இருந்தது. ரோட்ரி எக்கச்சக்க பாசஸ் பண்ணியிருக்கான். எக்கச்சக்க பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணி கேம் நல்லா இனிஷியேட் பண்ணி கொண்டு போயிருக்கான். பட் மெஸ்ஸி சிங்கிள் ஹேண்டடா கேரி பண்ணதுனால அந்த வெயிட்டேஜ் நான் அதிகமா மெஸ்ஸிக்கு தான் கொடுத்துருப்பேன். ஆக்சுவலா பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஈக்குவலி டிசர்விங் தான். ஏன்னா எப்பவுமே எனக்கு என்னன்னா எப்பவுமே எல்லா அவார்டுமே ஃபுட்பாலுக்கு வந்து ஃபார்வர்டு ஸ்ட்ரைக்கருக்கு தான் கிடைக்குது. மிட் டிஃபென்ஸ் கிடைக்கலங்கிறது நான் எப்பவுமே ஒரு மாதிரி ரெக்ரெட்டா ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த விஷயத்துல எனக்கு ரோட்ரிக் கொடுத்தது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலா. பட் கொஞ்சம் ஸ்டாட்ஸ் படி கொஞ்சம் டீம் கேரி பண்ணதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மெஸ்ஸிக்கு வெயிட்டேஜ் அதிகம். ஆக்சுவலா சொல்லணும்னா இதுதான் ரொம்ப டிஸ்டிங்டிவ் பாயிண்ட். என்னோட தாட் ப்ராசஸுமே நீங்க ரோட்ரி கொடுத்ததுனால நீங்க வந்து ப்ராப்பரா இந்த எல்லா ஃபுட்பால் மேட்சஸும் பார்த்துருக்கீங்கிறத கிளியரா எக்ஸிபிட் பண்றீங்க. இன்ஃபேக்ட் பெரிய நம்பர் ஆஃப் பாசஸ்ல ரோட்ரி பேர் கிடையாது. நம்பர் ஆஃப் பிளே மேக்கிங்ல ரோட்ரி பேர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்லயுமே ரோட்ரி பேர் இருக்கவே இருக்காது. பட் ஸ்டில் கேமை பார்த்தா மட்டும்தான் அவர் எந்த அளவுக்கு கேம்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க அவர் கொடுத்துருக்கீங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் கேமை பார்த்து அதுல இருந்து ஒருத்தர் கொடுக்கும்போது கேமே ஒருத்தர் ஃபுல்லாவே அவர் தான் விளையாடி இருக்காரு அப்படின்றப்போ அவருக்கு தான் நீங்க கொடுத்துருக்கணுங்கிறது எனக்கு ஒரு சின்ன தாட் ப்ராசஸா இருந்தது. ஏன்னா இதுல வந்து நான் இது நிறைய இடத்துல வந்து மெஸ்ஸி ராப்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐ பர்டிகுலர்லி ஃபீல் மெஸ்ஸி ஹேஸ் பீன் ராப்டு. ஏன்னா
இது ஒருவேளை மெஸ்ஸி குடுக்கலன்னா வேற யாரு குடுத்திருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அடுத்து யோசிக்க போயிருந்திருக்கலாம். ஏன்னா ஃபேண்டாஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ் எக்கச்சக்க பேர் இருந்திருக்கு. பட் அதுலயுமே வந்து நல்ல பிளே மேக்கிங் எபிலிட்டியோட கொண்டு வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வந்ததுனால நீங்க ரோட்ரி குடுத்தது நான் இப்பயும் தப்பு சொல்லல. ஆனா டிசர்விங்கா இதுவரை விட அவர் டிசர்விங்கா அப்படின்னு கேட்டேன்னா 100% எனக்கு என்னமோ மெஸ்ஸி டிசர்விங் தான் தோணுது. உங்களுக்கு மேபி வேற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஒப்பீனியன்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ் தாராளமா சொல்லலாம். பட் ஸ்டில் மெஸ்ஸி ஷுட் ஹவ் பீன் கிவன். இது கன்சோலேஷன் பிரைஸ் கூட கிடையாது. நீங்க வந்து இல்ல மெஸ்ஸி தோத்துட்டாரு இந்த லாஸ்ட் வேர்ல்ட் கப் அதுக்காக கொடுங்க, அதெல்லாம் இல்ல. 39 வயசுலயும் நோ பெட்டர் பிளேயர் ஹஸ் பிளேட் பெட்டர் தேன் ஹிம் இன் திஸ் பர்டிகுலர் டோர்னமெண்ட். அந்த மாதிரி அவர் விளையாடி இருக்காரு. அந்த ஒரு சிங்கிள் சுயோமோ ஐ மீன் யுனைசன் ரீசனுக்காக மட்டுமே நீங்க வந்து மெஸ்ஸிக்கு இந்த வேர்ல்ட் இதை கொடுத்துருந்துருக்கலாம், பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டை. எனிவேஸ் நான் இது ரோட்ரி கொடுத்ததை வந்து நான் தப்பு சொல்ல. அட் திஸ் பாயிண்ட் வந்து ரோட்ரி ஹஸ் கம்ப்ளீட்டட் ஃபுட்பால். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 பிளேயர்ஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபுட்பாலை கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்காங்க. ரோட்ரி ஹஸ் பிகம் த 11th பிளேயர் டு கம்ப்ளீட் ஃபுட்பால். ஸோ கிரேட் ஃபீட் ஃபார் ஹிம் ஆஸ் வெல். பயங்கரமான ஒரு இது. அண்ட் ஓவராலுமாவே மற்ற ஸ்பெயின் பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல இது கிரியேட் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் டாபிக் ஒன்று மட்டும் பேசிட்டு இந்த வீடியோ நம்ம நிறைவு செய்யலாம். பேலண்ட் ஆர் ரேங்கிங். வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுனால மட்டுமே லமீன் யமால் வந்து ஒரே ஒரு கோல் அசிஸ்ட் கான்ட்ரிபியூஷனோட 55% ஸ்டேச்சர்ல இருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேத்து வரைக்கும் மெஸ்ஸி இருந்தாரு, இப்ப மெஸ்ஸி இல்ல, ஹாரி கேன் வந்துட்டாரு அந்த பிளேஸ்க்கு. தேர்ட் பிளேஸுக்கு மெஸ்ஸி இருக்காரு. எப்படி பாக்குறாரு? என்ன கேட்டா ஹாரி கேன் ரொம்ப ரொம்ப டிசர்விங் பேலண்டியா இருக்கு. யமாலுக்கு வந்து என்னதான் பிஆர் அதிகமா இருக்கு, ரேட்டிங் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் படி நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த ஓவரால் சீசன், இந்த இயரோட சீசன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா கேன் கண்டிப்பா அன்மேட்ச்டு. யமால் வந்து பெருசா கோல் ஸ்கோரிங்கும் பண்ணல, அசிஸ்டும் பண்ணல. ட்ராஃபிஸ் இருக்குங்கிறது ஒரே காரணத்துக்காக யமால் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து இண்டிவிஜுவல் கேம் தான். பேலண்டியார் அவார்டு கொடுக்கறது ஒரு இண்டிவிஜுவல் கொடுக்குற, ஒரு கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணல, ஒரு வெறும் இண்டிவிஜுவலோட பெர்ஃபார்மன்ஸ் படி கொடுக்குற அப்படிங்கும்போது நீங்க கண்ட்ரி ட்ராஃபிஸ் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரியா நீங்க அந்த இண்டிவிஜுவலோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பாருங்க அப்படிங்கிறது தான் என்னோட தாட் ப்ராசஸ். ஸோ பிரைமரி ரீசன் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது எனக்கு தெரிஞ்சு ஹாரி கேன் தான் ரொம்ப ரொம்ப டிசர்விங். ஏன்னா இங்கிலாண்டை கேரி பண்ணது ஹாரி கேன் தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபைனல்ஸ் வரைக்கும். பயான்ல கேரி பண்ணது ஹாரி கேன் தான். ஸோ ஹாரி கேனுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். பட் எனக்கு தெரியல. இது இன்னொரு பெரிய பாயிண்ட் என்னன்னா, ஆக்சுவலா நிறைய அட்வொகேட் பண்ணது என்ன சொல்லுவாங்கன்னா, ஹாரிகேன் வந்து காம்படிட்டிவான லீக்ல அவ்வளோ கோல் ஸ்கோர் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த சீசன்ல மட்டும் 14 யூசிஎல் கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு அவருக்கு. 14 யூசிஎல் கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. இந்த வேர்ல்ட் கப்ல 6 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ அண்ட் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் டீமை கேப்டன்சி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு. பயன்ல வந்து ஒரு கப் ஜெயிச்சிருக்காங்க கேப்டனா. ஸோ ட்ராஃபிஸ் இல்லாம கிடையாது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் லமீன் யமாலை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலா பெரிய ஸ்கோரிங் எலிபிலிட்டி இல்ல அப்படின்னா கூட, இண்டிவிஜுவல் கேம்ஸ் பெருசா ஒரு டாமினேட் பண்ணல அப்படின்னா கூட, லமீன் யமாலை மேன் மார்க் பண்றதுக்காக 2-3 பிளேயர்ஸ் வந்துடுறாங்க அந்த இடத்துல. சோ அவங்க மேன் மார்க் பண்ற பிளேயர்ஸை டிராக் பண்ணி நடுவுல ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி பிளே மேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல கோல் ஸ்கோரிங் எபிலிட்டியை அதிகப்படுத்துறதுனால மட்டுமே யமாலுக்கு அந்த எக்கச்சக்க ரேங்கிங் அதுக்கு அகைன்ஸ்டா கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இது ஃபைனல்ஸ்லயுமே நடந்தது. 2 அர்ஜென்டினா பிளேயர்ஸ் கடைசியில ஒரு இடத்துல மேன் மார்க் பண்ணும்போது ஒரு பாஸை வந்து எனக்கு தெரிஞ்சு மெரினோ கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். மெரினோ தான் ஒரு லாஃப்டர் பாஸ் வந்து நீக்கோ வில்லியம்ஸ் கொடுத்து அது ஹெட்டர் மூலியமா கன்வெர்ட் ஆகி ஃபெரான் டோரஸ் ஸ்கோர் பண்ணுவாரு. அந்த இடத்துல 2 பேருமே டுவர்ட்ஸ் ரைட் விங் டிராக் பண்ணி கொண்டு போயிருந்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். மெரினோக்கு உள்ள ஒரு பாஸை கொடுத்து அந்த இடத்துல இருந்து ஃபெரான் டோரஸ் வந்து நிக்கோ வில்லியம்ஸ் கிட்ட இருந்து ஒரு லாஃப்டர் பாஸ் போய் ஃபெரான் டோரஸ் கோல் கிரியேட் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி எக்கச்சக்க டோர்னமெண்ட்ஸ் மேட்சஸ்லயுமே எம்மால மேன் மார்க் பண்றதுக்காகவே பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ அவரை தனியா அவர் கேம் பிளே தனியா அவரோட கேமை டிஸ்பிளே பண்ணி ஒரு பிளே மேக்கிங் கிரியேட் பண்றதுக்காக மட்டுமே அவருக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததாக நிறைய பேர் சொல்றாங்க. ஃபேக்சுவலி ரைட், ஃபுட்பால் வைஸ் அது ஹைலி ரிகார்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் ஒரு நீங்க இது வரைக்கும் பார்த்தோம்னா 2012 மெஸ்ஸி சீசன் 91 கோல்ஸ் கடிச்சிருந்திருக்காரு. நோ ஒன் ஹஸ் கம் நியர் டு தட். ஒன்லி பர்சன் ஹூ ஹஸ் கம் நியர் டு தட் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் அக்ராஸ் ஃபுட்பால். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது இல்லை, இதுக்கப்புறமா நடக்குமாங்கிறது தெரியல. அக்ராஸ் ஃபுட்பால் இஸ் ஒன்லி ஹாரி கேன் வித் 80 கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல. இதுதான் செகண்ட் டைம் இந்த மாதிரி ஒருத்தர் கிரியேட் பண்ணியிருந்திருக்காரு. இந்த மாதிரி சீசன்லாம் வந்து எல்லாருக்கும் எல்லா டைமுமே அமையாது. அது முக்கியமான சின்ன லீகா இருக்கலாம், காம்படிட்டிவா இல்லாத லீகா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் ஸ்டில் அப்படி ஒரு லீகை விளையாடிட்டு அப்படி ஒரு கேம் பிளேவை போட்டுட்டு வந்திருக்கிற ஒரு பர்சனுக்கு கண்டிப்பா பேலண்ட் அவர் கொடுத்தே ஆகணும்.
ஸோ அது ஒரு பெரிய டாக்கிங் இதுல பாயிண்டா இருக்க இன்னொன்னு போகுது. என்னன்னா, இந்த பேலண்டியார் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஜர்னலிஸ்ட் பேஸ் பண்ணி ரேட் பண்றத பொறுத்து தான் இந்த அவார்ட் குடுக்குறாங்க. ஸோ இது எப்பவுமே கொஞ்சம் பயாஸ்டா இருக்குங்கிறது தான் என்னோட ஃபீலிங். ஏன்னா, அந்த ஆமா. ஜர்னலிஸ்ட் யாரு, அவங்களோட பேக்கிரவுண்ட் எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அவங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணி ரேட் பண்றாங்கங்கும்போது, எப்பவுமே ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட ரேட்டிங் கேட்டீங்கன்னா, அவங்களோட பெர்சனல் ஃபேவரைட்ட கொஞ்சம் பயாஸ் பண்ணி தான் ரேட் பண்ணுவாங்க. என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும். ஸோ அதுபடிங்கிறதுனால பேலண்டியார் யூசுவலா இந்த ரொனால்டோ, மெஸ்ஸி அந்த டைம் ஃபுல்லா ரொனால்டோ, மெஸ்ஸிலாம் வாங்குனதுக்கு இது ஒரு ரீசன் கூட நான் சொல்லலாம். ஏன்னா நெறைய பிளேயர்ஸ் நெய்மர், லெவன்டோவ்ஸ்கி எக்கச்சக்க பேர் எமர்ஜ் ஆகி கூட இந்த மாரி ஃபேன் ஃபேவரைட்ஸா கொஞ்சம் பேர் வந்து பிராங்க் ரிபரி, அப்புறம் நம்ம நெதர்லாண்ட்ஸ் டிஃபெண்டர் வேன்டைக், வேன்ஜெக், இவங்களுக்கு வினிஷியஸ், இவங்க யாருக்குமே அது கிடைக்கல அந்த டைம்ல வந்து. அதுதான். ஸோ இது அதே மாதிரி 2022-23ல வாங்கும் போது ஆக்சுவலா ஹாலாண்டும் ரொம்ப டிசர்விங்கா இருந்தாரு. பட் ஸ்டில் ம். ஹாலாண்டை கொடுக்காம மெஸ்ஸி வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்கிற காரணத்துக்காக மெஸ்ஸி கொடுத்திருப்பாங்க. ரிபரிக்கு கொடுக்காம அந்த டைம்ல ரொனால்டோ கொடுத்திருந்திருப்பாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க ராபரி பேலண்டர் சுத்தியே நடந்து இருந்திருக்கு. ஸோ இது இந்த தடவை இது எந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் ஏன்னா இத்தனை பேலண்டர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமே வந்து ரொனால்டோவே சொல்லியிருப்பாரு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட், பேலண்டர்ல இருக்கிற அந்த சிக்னிஃபிகன்ஸே இல்ல பெருசா அப்படின்ற மாதிரி. ஸோ இது எந்த அளவுக்கு இருக்க போறேன்னு தெரியல. பட் நீங்க ஒரு கேமை பார்த்து அனலைஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா, லாஸ்ட் இயர் பேலண்டர் டெம்பலே கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு கேமை அனலைஸ் பண்ணி நீங்க பார்த்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஹாரி கேன் ஷுட் பி த பர்சன் டு பி வினிங் த பேலண்டர். அதை தவிர சொல்லு. இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இது பேலண்டியார் இது பேசிட்டோம். அடுத்து வந்து ஒரு ஹோல் மொமெண்ட் ஒண்ணு நடந்தது ஃபைனல்ல. அத நம்ம பேசணும். என்னன்னா 2010 வேர்ல்ட் கப் வின்னர் செர்ஜியோ ராமோஸ் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கப்ப வந்து கிரவுண்டுக்கு எடுத்துட்டு வந்து வைப்பாரு. பிரசன்ட் பண்ணுவாரு. அது ஆக்சுவலா பழைய ஃபுட்பால் ரொம்ப வருஷமா பார்க்குற ஃபேன்ஸுக்கு வந்து அது பயங்கர கூஸ் பம்ப்ஸ் ஹோல் ஹார்ட்டட் மொமெண்ட்டா இருக்கும். அதுல என்னன்னா செர்ஜியோ ராமோஸ் பொறுமையா எடுத்துட்டு வந்து வைக்கும்போது, வச்சதுக்கு அப்புறம் மெஸ்ஸி கிட்ட போயிட்டு அவர் வந்து அவரோட கண்டோலன்ஸஸ் சொல்லுவாரு. கொஞ்சம் பேசுவாங்க 2 பேரும். மேட்ரிட்ல செர்ஜியோ ராமோஸ் இருந்து பார்க்கால மெஸ்ஸி இருக்கும்போது, அவங்க ரைவல்ரி வந்து பயங்கர பீக் இருக்கும். 2 பேரும் ஸ்லைடிங் டாக்கிள் போட்டு மெஸ்ஸி காலெல்லாம் உடைச்சிருக்காரு செர்ஜியோ ராமோஸ். 2 பேரும் அந்த ஃபேஸ் டூ ஃபேஸ் இருக்கிற ஐகானிக் ஃபோட்டோலாம் இப்ப கூட Instagramல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு ரைவல்ரில இருந்த பிளேயர்ஸ் அதுக்கப்புறம் எகைன் பிஎஸ்ஜில வந்து 2 பேரும் ஃபிரெண்ட்ஸ்ங்கிற மாரி இருந்தாங்க. பட் அப்பவுமே 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பீக்ல இல்ல. பீக்ல இருந்த பெர்ஃபார்மன்ஸ்ல 2 பேரும் ரைவல்ரில தான் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருந்தவங்க வந்து இப்போ வந்து செர்ஜியோ ராமோஸ் ஒரு குட் ஸ்போர்ட்ஸ்மேன்ங்கிறத நிரூபிச்சு அவங்க கிட்ட பேசினது ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேன்ஸ் எல்லாருமே அத பார்த்து ரொம்ப ஹோல் ஹார்ட்டடா ஃபீல் பண்ணாங்க. இன்னொன்னு, இன்ஃபேக்ட் அந்த என்டையர் ஸ்பெயின் 2010 ஜெனரேஷன் மொத்தமா கிரவுண்ட்ல பார்த்ததுங்கிறதே எனக்கு ரொம்ப ஒரு சிங்க்லேட்டிங் ஃபீலா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல கசலஸ் ஆகட்டும், புயோல் ஆகட்டும், ஜாவி, இனியஸ்டா எல்லாருமே, செர்ஜியோ ராமோஸ் எல்லாருமே அந்த கிரவுண்ட்ல இருந்தாங்க. அவங்களுக்குமே இது வந்து யங்கர் ஜெனரேஷன் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டை சிங்கிள் ஹேண்டடா ஒரு டாமினேட்டிங் வின்ன அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிருக்காங்கிறத பார்க்கணும். அவங்களுக்குமே ஒரு பயங்கரமான ஃபீலா இருந்திருக்கும். அதுல வந்து அண்ட் அந்த என்சோ பெர்னாண்டஸ் ரெட் கார்டு அப்போலாம் செர்ஜியோ ராமோஸ காட்டுனாங்க. அவரு ஏஞ்சி நின்னு கார்ட குடு அப்படிங்கிற அம்பையர திட்டுற மாரிலாம் ஆக்ஷன் பண்ணாரு. ஆக்சுவலா செர்ஜியோ ராமோஸ் அந்த டைம்ல கிரவுண்ட்ல இருந்திருந்தா நடக்கிறதே வேறங்கிற மாரிலாம் ஃபேன்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அது இதுதான் இதுல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரேடியஸ் வந்து குபார்சியும் அப்புறம் இன்னொரு பிளேயர்ஸ் எல்லாம் கவி அடிக்கும் போது இந்த இடத்துல செர்ஜியோ ராமோஸ் இருந்திருக்கணும்டா அப்படின்னு. இரா கவி என் பெரிய பையன் ஜெடி கவி போசம். கிட்ட ஏதோ கேட்டிருந்தாங்க. நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு வந்து அந்த FIFA பிரசிடென்ட் இன்ஃபான்டினோ உங்களுக்கு இந்த வாட்டி ஏதோ கால் பண்ணலையா? அப்படிங்கிற மாரி ஏதோ கேட்டிருந்திருக்காரு போல. அது தேவையில்லாதது ஆக்சுவலா. ஏன்னா இவங்க ஜெயிச்சுட்டாங்க, அவங்க தோத்துட்டாங்க. அந்த டைம்ல போய் அவங்க எமோஷனலா இருக்கும்போது இந்த மாரி ஏதோ பேசியிருக்காங்க. ஸோ அதனால பெரேடேஸ் அஃபெண்ட் ஆகி அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஃபைனல் விசிலுக்கு அப்புறம் கூட ஏதோ ரெட் கார்ட் குடுத்த மாரி பேசியிருக்காங்க பெரேடேஸ்க்கு. அது என்னங்கிறது தெரியல. பட் அந்த டைம்லலாம் செர்ஜியோ ராமோஸ் அப்படி பிளேயர்லாம் இருந்திருந்தா நடக்கிறதே வேற. ஆமா. கப்பாது, இதுவாதுன்னு சண்டைக்கு தான் போயிருப்பாரு தலைவன். இன்னொன்னு, நல்லவேளை இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இந்த FIFAவோட கான்ட்ரவர்சி வரும்போது, எதுக்குடா அந்த கோலை டிசலோவ் பண்ணீங்க? எதுக்கு அந்த கோலை டிசலோவ் பண்ணீங்க? எப்பயோ முடிஞ்சிருக்க வேண்டிய மேட்ச் கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போனதுக்கான காரணமே எனக்கு தெரியல. ஃபவுலுன்றாங்க, யாருக்கும் எந்த காரணம் கொடுக்கல, எங்க வாருமே செக் பண்ணல, எதுவுமே ஆகல. அப்படியே ஃபவுலுனாங்க, கோலை டிசலோவ் பண்ணாங்க, போயிட்டே இருந்தாங்க. என்ன நடந்ததுன்னே தெரியல. நீ பாத்தீங்களா? அதான் நானும் பார்த்தேன். அது வந்து இனிஷியலா பார்க்கும்போது ஏதோ ஒரு அடிச்சு விழுந்த மாரி ஃபர்ஸ்ட் ரீப்ளேல தெரிஞ்சது. அதுக்கப்புறம் க்ளோஸரா போகும்போது டச்சே ஆகல பெருசா எதுவுமே. அது ஃபவுல் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய இது டேக்கிளும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து ரெஃப்ரியோட ஆப்வியஸ் மிஸ்டேக் தான். இன்னொன்னு என்னன்னா, ஏதாவது கன்க்ளூசிவா எவிடன்ஸ் இல்லன்னா வாருக்காவது போயிருக்கணும். எதுக்குமே போல, செக்கும் பண்ணல. அப்படியே ஏன்னா இது ஒரு நாக் அவுட் ஃபைனல் கேமோட ஒரு கோலுங்கும்போது அதோட சிக்னிஃபிகன்ஸ் புரிஞ்சுக்காம அவங்க வந்து
ஃபவுல் பண்ணியிருந்தாங்க. டிசலோவ் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்ப அது ஒரு கோல் அடிக்காம திருப்பி பெனால்டில அர்ஜென்டினா ஜெயிச்சிருந்தாங்கன்னா, அது வேற லெவல்ல சம்பவம் வெடிச்சிருக்கும். பயங்கரமான அதுக்கப்புறம் யாருக்குமே ஃபுட்பால் இதுவே வந்திருக்காது. எல்லாருமே ரிக்டுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ரொம்ப ஆப்வியஸ்லி அது ரிக்டுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. நல்லா ச இது காட்ஸ் வில்லிங்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் ஸ்பெயின் அண்ட் FIFA as well அர்ஜென்டினாக்கு திருப்பி பால் பொசஷன் கிடைக்கவே இல்ல. அவங்களுக்கு ஃபுட்பாலே தெரியாத மாதிரி தான் நின்னு ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பெயினுக்கு கிடைக்கவும் செஞ்சது. அப்படி கிடைக்காம பெனால்டிக்கு போயிருந்தா 100% அர்ஜென்டினா வின் பண்ணியிருப்பாங்க. அப்படி வின் பண்ணியிருந்தா இந்த வேர்ல்ட் கப்பே ரிக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் ரூட்ல தான் அர்ஜென்டினா வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்குமே வந்தாங்கிறது ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் டாக்கிங் பாயிண்டா தான் இருந்திருக்கு. அது வந்து லாட் அப்படி டிசைடா இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஏன்னா முதல் மேட்ச் அந்த குரூப் வேணா நம்ம அப்படி சொல்லலாம். திருப்பி ரவுண்ட் ஆஃப் 32 தாண்டிடுச்சுனாலே நோபடி ஃபேவர்ஸ் நன். இது தானா மிச்சதெல்லாம் அமையறதுதான். அப்படி ஏதோ அமைஞ்சுதான் இந்த மாதிரி வந்திருக்காங்க. பட் அதுவே வந்து ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்டா இருந்திருக்குதான். ஏன்னா அர்ஜென்டினா ஆல்ரெடி நிறைய FIFA வந்து ஃபேவரிங்கா இருக்காங்கன்ட்டு. இப்ப இதுவும் இந்த டிசிஷன் அவங்க ஃபேவர்ல போயிருந்தா கண்டிப்பா இது ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்டா இருந்திருக்கும். நல்ல வேளை அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இன்னொரு ஸ்பெயினோட பிளேயர்ஸ் மூலம் மட்டும் ஒரு லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நாங்க வந்து இந்த வீடியோ நிறைவு செய்யறோம். ஏன்னா ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட்டை நீங்க ஜெயிக்கணும்னா பிளேயர்ஸோட எபிலிட்டி மட்டும் பத்தாது, மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஸ்பெயின் பிளேயர்ஸ் வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருந்திருக்காங்க. நான் ரொம்ப யோசிப்பேன் லமால் நேத்து அந்த மேட்சை கமெண்ட்ரியை பார்த்து லமால் எனக்கு அவன் பேரே நேத்து ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாரு. அந்த இங்கிலாந்து கமெண்டேட்டர் அவர் பேர் லமால் சொல்லி டென்ஷன் பண்ணிட்டாரு. ஸோ லவீன் யமால் வந்து எப்பெல்லாம் வாய் விடுறாரோ அப்பெல்லாம் எனக்கே ரொம்ப ஆசை. பாசா டீம்ல எப்பெல்லாம் வாய் விடுறாரோ அப்பெல்லாம் அடிதான் வாங்கி இருந்திருக்காரு. ஒரு தடவை ரயல் மேட்ரிட் அடி வாங்கினாரு, PSG கிட்ட பேசி அடி வாங்கினாரு, எல்லாம் ஓகே. பட் இந்த மாதிரி ஏதாவது வாய் விட முதல்ல ஏதாவது அடி வாங்கிடுவாரோங்கிற மாதிரி பயம் இருந்தது. நேஷனல்ஸ் லீக்ல கூட அடி வாங்கினார் ரொனால்டோ கிட்ட. எனக்கு என்னன்னா அந்த மாதிரி திருப்பி நான் வாய் விடும் போது ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சேன். பட் இது வரைக்கும் பெஸ்ட் டீம் நாங்க தான் அப்படின்ற மாதிரி சொன்னதாகட்டும், பிரான்ஸை கண்டிப்பா ஜெயிச்சிருவோம்னு சொன்னதாகட்டும், நான் என்ன நீங்க வேர்ல்ட் சாம்பியன்ஸா தான் பாப்பீங்கன்னு ஒரு ரேடியோ ஷோல சொன்னதாகட்டும், அதை செஞ்சு காமிச்சிருக்காங்க. பயங்கரமான இது. அண்ட் நேஷன்ஸ் லீக 2023 or 24 நினைக்கிறேன் 24 அவங்க தோக்கும் போது பெத்ரி வந்து ஒரே ஒரு போஸ்ட் போட்டு இருந்திருப்பாரு. 19th July 26 ஒரு டேட் மட்டும் போட்டு ஒரு போஸ்ட் போட்டு இருந்திருப்பாரு. அந்த டேட்ல நான் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிப்பேங்கிற சிக்னிபிகன்ஸோட அதை போட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன். இவ்வளோ பிளேயர்ஸும் இந்த வாரத்தை ட்ரீம் பண்ணி அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த பர்டிகுலர் 2 பிளேயர்ஸுமே ஒரு கிளினிக்கலா இருந்திருக்காங்க அந்த விக்டரியில அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பயங்கரமா இருந்திருக்கு. மைண்ட் செட் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரிய வருது இந்த டோர்னமெண்ட்ல. ஆன் திஸ் நோட் இது வந்து எங்களுக்கு ஒரு ரிமனைசிங் வேர்ல்ட் கப்பா இருந்திருக்கு. எங்க லைஃப்ல இந்த வேர்ல்ட் கப் நாங்க மறக்க மாட்டோம், மிஸ் பண்ண எங்க லைஃப்ல நாங்க மறக்க மாட்டோம். இந்த உங்களுக்கும் இந்த வேர்ல்ட் கப் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கறத எங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வேர்ல்ட் கப்ல நடந்த மற்ற ஒரு சில விஷயங்கள் எங்களால வீடியோவா கவர் பண்ண முடியாததாலாம் ஒரு தொகுப்பா இன்னொரு தனியா ஒரு வீடியோஸ் எல்லாம் பேசி நாங்க போடலாங்கிற பிளான்ல இருக்கோம். நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இதை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி டாபிக் இருந்ததுன்னா லெட் அஸ் நோ. அதை பத்தி நாங்க பேசி கண்டென்ட் கிரியேட் பண்றோம். Until then, it's Wolfers signing off. ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்